இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. பராபவ வருடம் ஆவணி மாதம் 4ஆம் திருநாள். அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, நவமி திதி முடிந்து தசமி திதி ஆரம்பிக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவபரணி நட்சத்திரம்னு சொல்லுவோம். பரணி நட்சத்திரக்காரங்க மேஷராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை நம்ம கரெக்டாக உபயோகிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. சின்ன சின்ன விஷயங்கள் தவறி கீழே விழுகிறது, இல்லை தொலைந்து போவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். கவனமாக இருங்க. பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாள். சிம்பிளாக சொல்லலாம், காலையில் எந்திரிச்சோன்னா கொஞ்சோண்டு கல்கண்டு சாப்பிட்டு போங்க. மன திருப்தி கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும். சில விஷயங்கள்லாம் நமக்கு மனசில் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. சந்திராஷ்டமம் சராசரியாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் மேக்ஸிமம் எஃபெக்டிவ் ஹவர்ஸ். அதுக்கு மேலே சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. உங்கள் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைமில் சந்திராஷ்டமம்னு சொல்லி நான் மார்க் பண்ணி கொடுத்தேன்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும். அது ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், 3 நாள் 2 மணி நேரம் இருக்கும். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்கிறோம். இப்படி தான் வேலை செய்யும். 3 நாள் பக்கத்தில் வராது, 9 நாளுக்கு ஒரு தடவை வரலாம். இந்த மாதிரி இருக்கும். அதனால் உடனே சந்திராஷ்டமம்னா பயப்படாதீங்க. தைரியமாக எடுத்து உங்கள் வேலையை பண்ணுங்கள். கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும்போது யாரையும் உங்களை வந்து தடையே கொடுக்காது. மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா அவசரப்படக்கூடாது. மெயினாக கணவனாக இருந்தால் மனைவியை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், கோவப்படக்கூடாது. ஏன்னா நாளைக்காலில் அவங்க முகம்தான் பார்க்கணும். அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவரை மன்னித்து அருள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். இதுக்கு மேலே அடி வாங்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நிலைமை இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். எதிர்பார்த்த விஷயங்கள் சற்று தள்ளி போகலாம். அவ்வளோதான். 2வது, சனி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருக்கணுங்கிறது இன்றைய நாள் பார்த்துக்கணும். அவன் இருக்கானே அப்படின்றணும், பேசக்கூடாது. இதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி ஜோராக இருப்பீங்க. ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கங்க, எல்லாத்துக்கும் கூட நிற்பார். ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே சாமர்த்தியமாக காய் நகர்த்தி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினச்சிப்போம் அவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப யதார்த்தமானவாதிகள். ஓப்பனாக சொல்ல வில்லேஜர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர். இப்போ சிட்டியில் வளர்ந்தவங்களுக்கு ஒரு கல்ச்சரும் அவங்க மூளையும் வேறு மாதிரி இருக்கலாம். வில்லேஜ் வளர்ந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இருப்பாங்க. சந்தோஷமாக எல்லாரையும் தெரியும், எல்லாரும் நட்போம். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அந்த வீட்டில் என்ன நடக்குது, நம்ம போய் பக்கத்தில் நிற்கணும். இதெல்லாம் இயல்பாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இங்கே பார்க்குற மனுஷங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமான ஆட்களாக இருப்பாங்க. உங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த அழகன்னு ஒரு படம் வந்ததில்ல, அந்த மாதிரி ரொம்ப ஏற்றத்தையும் மனசுக்கு ஒரு மனநிறைவையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சொன்னால் பொருளாதாரமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், தைரியமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசிதான் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பயங்கர சந்தோஷமாக இருக்கும். எதையாக இருந்தாலும் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய திறமை பிறக்கும். இன்றைய நாள் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு கடன் அடையுங்க. 6ஆம் இடத்துக்கூடிய ஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த உட்காந்து பேசி முடிச்சுக்கிற மாதிரி செட்டில்மெண்ட், கிரெடிட் கார்டெலாம் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, சில பேருக்கு வட்டி வாங்கிட்டு ஓவர் வட்டி போட்டுருவாங்க. அப்புறம் உட்காந்து பஞ்சாயத்து பேசி முடிக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. எல்லாத்துக்குமே தைரியம், எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பயங்கர நம்பிக்கை, அசாத்திய நம்பிக்கை. இது நம்மளால் செய்ய முடியும்னு நம்பினா போகிறோம், ஜெயிச்சிருவோம். அந்தளவுக்கு நன்மைகள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வேண்டுதல்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த மாதிரி நாட்களில் வேண்டுதல் எதை வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். மெயினாக பசங்களுக்காக வைக்கக்கூடிய வேண்டுதல், உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எதாவது வேண்டிட்டீங்கன்னா அப்படியே நடத்தி கொடுப்பார். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஏரி காத்த ராமன் வழிபாடு அசாத்திய வலிமையை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கப்படுது. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், சாதகமாக இருக்கும். சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு ஒரே விஷயத்த மறுபடியும் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஈஸியாக செய்கிறது தான், ஆனால் பிழை ஏற்பட்டு மறுபடியும் பண்ணுவோம். இல்லை இப்படி இல்லை, இப்படி தான் மாற்றி பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ ஒரு யாரோ போய் பார்க்கனா கூட ஒரு 11 மணிக்கு பார்த்தோன்னா மறுபடியும் 1 மணிக்கு வர சொல்லுவாங்க, மறுபடியும் போவீங்க. மறுபடியும் 3 மணிக்கு போனால் தான் அந்த வேலை நடக்கும்.
இந்த மாதிரி ரெப்பிட்டேட்டிவாக ஒரே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் பண்ணுற மாதிரி ஒரு நிலமை இல்லையா? அது கண்டினியூ பண்ணுறதுனால வரக்கூடிய சக்ஸஸ் இருக்கான்னா 100% சக்ஸஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் ரத்த பந்த உறவுகள், அதே மாதிரி உடம்புல இந்த பிளட் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க, லைட்டாக பிபி எகிரும், அவ்வளோதானே. ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா பிபி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா இருப்பீங்க. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முன்னாடியே புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது மனதை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை, சூக்ஷமம். இது எல்லாருக்கும் வராது. கன்னிக்கு இயல்பாகவே வரும், யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடத்தை அளந்து ஒரு விஷயத்த பண்ணுறது, இல்லை ஒரு லேண்ட் இருந்ததுன்னா அந்த லேண்டை விற்கணுன்னா ஃபஸ்ட்டு அளப்பாங்கல்ல, அது ஒன்று. சில இடங்களில் ஜிபிஎஸ் போட்டால் தப்பு தப்பாக காமிக்கும், சில இடங்களில் கரெக்டாக காமிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை பண்ணாலும் சரி சரியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நிறைய மனசில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே அகலம். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு சைக்கலாஜிக்கலாக மற்றவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தம்பிக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, ஹெல்ப் பண்ணும், அது பண்ணிடுங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும், பெரிய மாற்றங்கள் கொடுக்கும், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஈஸியாக முடிக்கிற விஷயம் கூட தள்ளி போய் நடக்குங்கிற மாதிரி இந்த நாள் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது வெட்டியாக எதையுமே பேச மாட்டீங்க, எது சப்ஜெக்டோ அதுதான் பேசுவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் சிடுன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் மனசு வீட்டிலே சொல்லுவாங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாங்க. இன்றைய நாள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம், தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. பழைய விஷயங்களை பற்றி பேசி பிரச்சனையை முடிக்கக்கூடிய நாள், ஆனால் பெருசாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக பெண்களுக்கு இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே பொறுத்திருந்து ஒரு காரியத்தை முடிக்கிறது. லேட் ஆனாலும் பரவாயில்ல சார், உட்காந்து முடிச்சுட்டு போயிடுறேன் சார்ங்கிற மாதிரி, இருந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி. சகிப்புத்தன்மை மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள். யாருக்கு? ஆண்களுக்கு. சண்டை மட்டும் போட்டுக்காதீங்க அண்ணன் தம்பி கூட. இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி ஓப்பனாக பேசுகிறது நல்லது. அந்த பேச்சில் கொஞ்சம் தேனையும் தடவிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, கெட்ட ஒரு பெயர் உங்களுக்கு வராமல் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும், லைட்டாக கால்லாம் கொஞ்சம் லைட்டாக இழுக்கிற மாதிரி, லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டான ஊட்டச்சத்து எடுத்துட்டாலாம் போகிறோம், எல்லாமே நல்லாயிருக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம முனீஸ்வரனை மனதார வணங்குவது ஏற்றத்தை கொடுப்பார். ப்ளூ நிறம் யூஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிக வட்டிக்கு கடன் வாங்குற மாதிரியோ, இல்லை நைட்டில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற மாதிரியோ, அல்லது இரவு நேரத்தில் அதிக பயணம் இருக்கிற மாதிரியோ, இல்லை நைட் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை கூட வரலாம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்காக பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வேறு ஸ்டேட்டுக்கு கூட போவீங்க, வேறு ஊருக்கு கூட போவீங்க. அது உங்களுக்கு நல்லது தான் பண்ணும், தீமை பண்ணாது. நிறைய ஏற்றங்களும் சந்தோஷமான விஷயங்களும் நிறைய நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் படும். அமோகமான நாள். அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் சந்திரன், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மெயினாக உங்கள் சித்தப்பா மூலியமாக நல்லது நடக்கலாம், உங்கள் பெரியப்பா மூலியமாக நல்லது நடக்கலாம். எதுலேயுமே தலையிடாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஒரு நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக ஒரு சந்தோஷத்தையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்து ஒரு பழைய கதையெல்லாம் பேசி ஒரு ரவுண்டு வருவீங்க. ஒரு சந்தோஷமாக ஒரு ட்ராவல் இருக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ஸ்வயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி, அமோகமான வெற்றி. வேலையில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பியூன் வேலை செய்யக்கூடிய நபர்கள்லேருந்து, தள்ளு வண்டி கடை வச்சிருக்கிற நபர்கள்லேருந்து, டாப் லெவல் உட்காந்துருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மனுஷன்தான். நல்லது தான் நடக்கும். வேலையில் கெட்டிக்காரத்தனமாக பல பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாத ஆட்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வேலை கிடைக்கும். மெயினான கார்பரேஷனு, முனிசிபல் இதெல்லாம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாகவே வருமானம் வரும். வருமானம் வந்துருச்சுன்னாவே போதுமே, நமக்கு சந்தோஷம் தானே.
இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். மெயினாக பெண்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். பாக்ய சக்தின்னு சொல்லுவோம். பாக்யஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும்போது நமக்கு நம்ம எதிர்பார்க்கல சார், ஏதோ எப்போ பண்ண புண்ணியம் சார் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிற மாதிரி இன்றைய நாள் அப்படி இருக்கும். திடீர்னு கோவிலுக்கெல்லாம் போவீங்க, மாலையெல்லாம் போட்டு முருகனுக்கு போயிட்டு வருவீங்க. சில பேர் ஐயப்ப சுவாமி கோயிலெலாம் போயிட்டு வருவீங்க. ஆச்சுன்னு 2-3 மாதம்தான் ஃபுல் பிஸி ஆகிடுவீங்க. மே மாதம் வரைக்கும் எப்படி பார்த்தாலும் கோவிலும் சுத்தாமல் இருக்க மாட்டீங்க, சுற்றிகிட்டே இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். அவசியம் இல்லாத கோபத்தை மட்டும் தவிர்த்தால் போகிறோம். இன்றைய நாள் பெண்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். அமோகமான நாள். இன்றைய நாளை பற்றியும் யாராவது ஏதாவது நமக்கு தெரியலான்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இந்த நாள் அதிர்ஷ்டம் யாருக்குன்னு பார்த்தோம்னா மெயினாக மேஷத்துக்கு, அதுக்கப்புறம் தனுர் ராசி நண்பர்களுக்கு, அதே மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கப்படுறது. மற்றவங்க எல்லாருக்குமே இந்த நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லூஸ் ஸ்டாக்ஸ் இல்லாமல் இருந்தால் இந்த நாள் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.